மொழி கொடுத்து விழி கொடுத்து வழி நடத்தும் அன்னை தமிழிடம் என்னை ஒப்படைக்கின்றேன். அமெரிக்க மண்ணில் மீண்டும் உறவுகளை சந்திப்பதில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவுகிறது. எதிர்பாராத இந்த சந்திப்புக்கு எனக்கு இடமளித்த கரோலினா தமிழ் சங்கத்திற்குத்தான் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம், இன்னும் 25 ஆண்டுகளானால் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பார்ப்பதே திருவிழாவாக இருக்க போகிறது. விஞ்ஞானம் அவ்வளவு தூரம் நம்மளை பிரித்தாண்டு கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் ஒரு கடிதம் வந்தாலே அந்த கடிதத்தை படிப்பதற்கான ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? ஒரு வீடே சுற்றி வளைத்து உட்கார்ந்து கொண்டு கடிதத்தை ஆளுக்கு ஒரு முறை படித்து ஆனந்தப்பட்ட காலம் போய் 6 மாதம் கழித்து பார்க்குற உறவை பார்க்கும்போது கூட முகம் பார்த்து பேசுகிற அந்த உணர்வு இல்லாமல் கைபேசியில் தன்னை தொலைத்து பேசுகிற ஒரு தலைமுறைகளோடு நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்கின்ற அந்த அச்சத்திலிருந்து இப்படி மனிதர்களை சந்திப்பதே திருவிழாவாக மாறுகிற இந்த காலகட்டத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதுதான் மொழி தந்த பாக்கியமாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, இந்த மேடை நிறையாமல் இருக்கலாம், ஆனால் நிறைவாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எப்போவெல்லாம் போக முடியுமா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிற சாதாரண விவசாய குடும்பங்களில் பிறந்த ஒருவனாகத்தான் நானும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தேன். ஆனால் என் மொழி இங்கு புலம்பெயர்ந்து என்னை தள்ளிவிட்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே, எவன் ஒருவன் தமிழை 1 கிலோமீட்டர் தூரம் சுமந்து போகிறானோ அவனை தமிழ் 1000 கிலோமீட்டர் தூரம் சுமந்து போகும். அவ்வளவு வல்லமையான ஒரு மொழி. மொழியால் கிடைத்த உறவுகள் நீங்கள், மொழியால் வந்த பயணம் இது, மொழியால் கடந்த தூரம் இது, மொழியால் கிடைத்த அங்கீகாரம் இது, மொழியால் கிடைத்த மேடை இது. மொழி போல ஒரு உறவை உலகத்தில் எவராலும் தர முடியாது. அவ்வளவு வீரியமான ஒரு மொழி. இந்த நிகழ்வுக்கு நான் கண்டிப்பாக வருவேனா என்பது எனக்கு தெரியாது. ஒரு 4 நாட்களுக்கு முன்பு வரை உடனே ஊருக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு வந்தேன். மீண்டும் அழைக்கும் பொழுது உங்களை மாதிரி தான் நிறைய பேர் கேட்டார்கள். ஃபெட்னாவுக்கு வந்தவங்க ஊருக்கு போகவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவ்வளவு விரைவாக மீண்டும் அமெரிக்க மண்ணில் காலடி வைப்பது என்பது அபூர்வம் தான். ஏன்னால் அங்கே போய் நான் வீட்டில் தூங்கின நாட்கள் குறைவு. இந்த 1.5 மாதத்தில் மீண்டும் மறுபடியும் ஓட வேண்டியிருக்கிறது. இதுக்கு மத்தியில் டிசம்பரில் மறுபடியும் கூப்பிட்றாங்க, ஜனவரியில் மறுபடியும் கூப்பிட்றாங்க. நான் புலம்பெயர்ந்து வந்தெல்லாம் கூட தோணும். எதுக்கு இதை சொல்கிறேன்? நான் என் மொழி அவ்வளவு ஆளுமையானது. என்னன்னா அந்த ஒரு ஆனந்தத்தை தான் இந்த மேடையில் நிற்கிறேன். இந்த மேடை தொடங்கும் போது ரொம்ப அழகாக தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தொடங்கியது நண்பர்களே. பொதுவாக இன்றைக்கு தமிழகத்தில் கூட தமிழ்நாட்டில் கூட தமிழ்த்தாய் வாழ்த்தை ஒளியிலையில் போட்டுவிட்டு நாம் அமர்ந்திருக்கிற காலகட்டத்தை எல்லோரும் வாய் வழியாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி அந்த தருணம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2வது பறையாட்டம். அன்பு தோழி கோதை அவர்களுடைய ஏற்பாட்டில் பறையாட்டத்தை மிக அழகாக பறைக்கு இசைத்து நம் பிள்ளைகள், அதிலும் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி, நான் வருகிறேன் என்றதனால் புதியவர்கள் 4 பேர் அதிகமாக வந்திருக்கிறார்கள் என்றார்கள். அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வரப்போவதில்லை. எனவே ரொம்ப அழகான அந்த கலையை அவர்கள் நம்ம முன்பே அரங்கேற்றிய அந்த அழகு வேறு எதிலும் வர முடியாது. அதுவும் பெண்கள் வரையெடுத்து அடிக்கும் பொழுது நம்மளையே அறியாமல் ஒரு உணர்வு பொங்கி எழும். காரணம், கலைக்கு தெரியாத ஆண் பெண். கலைஞர்களை பற்றியுமே தேடி எடுக்கிறது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அடுத்து தருண் சலங்கை ஆட்டம். அன்பு தோழி கார்த்திகா அவர்கள் நிகழ்த்திய அந்த ஆட்டம் என்பது, அதில் ஒரு பெண்ணுடைய சலங்கை கலண்டுச்சு. ஒரு சின்ன குழந்தை, அது அதோட எடையளவுக்கு இருக்கும் பொழுது அந்த சலங்கை
எடைக்கு எடை. ஆனாலும் அது கற்றுக்கொண்டு அந்த வித்தையை காமிக்கணும்னு அவள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு பட்டுக்கோட்டையுடைய வார்த்தை, பட்டுக்கோட்டை நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. பட்டுக்கோட்டை நீண்ட நெடிய தூரத்தில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது பெரும் வெயில், மணும் சுடு மணல், ஒரு காலுடைய காலணி கலண்டு விழுகும் பொழுது உடனே ஒருவர் கேட்டிருக்கிறார், இன்னொரு கால் செருப்பையும் ஒரு கலட்டி போட்டுட்டு நடந்திருக்கிறாரு. கூட போனவர் கேட்டாராம், அண்ணா செருப்பு இருந்துருச்சு, நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்களேன்னு கேட்டாராம். அப்போது மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை சொன்னானா, நான் உறுப்பு இருந்தாலே கவலைப்பட மாட்டேன், செருப்பு நல்லா இருந்துச்சு. அப்போ சலங்கை கலந்தால் கூட பரவாயில்லை என்று என் தமிழ் சமூகம் அந்த கலையை நிறைவேற்றுவதற்கு அதுதான் பாராட்டணும். அங்கே தான் நம்ம கைத்தட்டி கொடுக்கணும். ஏன்னா எந்த அச்சமும் இல்லாமல் கற்றுக்கொண்ட கலையை இந்த மேடையில் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு தலைமுறை தவிக்குது என்றால் அவர்களைத்தான் ஊக்கப்படுத்த வேண்டியிருக்கிறது. அதற்கான மேடையாகத்தான் இதை பார்க்கிறேன். இப்படி அழகாக அதற்கு பிறகு இவர்கள் கவியரங்கம் ஒரு பொதுவாக இப்போ கூட நான் ஊருக்கு போன உடனே 2 கவியரங்கத்துக்கு தலைமை தாங்குகிறேன். நம்மளே தலைமை தாங்கிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு பழைய நினைவுகளோடு உட்கார்ந்து கவிதைகளை ரசிக்க வேண்டும் என்பதனால தான் நான் கவிதை மேலே ஏறாமல் இருந்தேன். ஆனால் ஒரு பார்வையிலான பார்க்கும் பொழுது இவ்வளவு ஆளுமையோடு இந்த கவிஞர்கள் இங்கே தன்னுடைய சிந்தனைகளை, உணர்வுகளை, இடம்பெயர்ந்து வந்த உணர்வுகளை ரொம்ப அழகாக இங்கு பதிவிட்டார்கள். கோதை அதை அழகாக வழி நடத்தினார். எப்போதுமே வழிநடத்துதல் சரியாக இருந்தால் தான் நடப்பவர்கள் சரியாக இருக்க முடியும். ஆனால் வரும்போது பார்த்தா எல்லாம் பார்வையாளர்கள் மாதிரி இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா முன்னவர்கள் சபையில் பின்னவர்கள் வருவது இது. ஆனால் நீங்கள் போய் கவிஞர்களுக்கு போட்டியாக கவிதை வாசிக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் வழி நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவர். அப்போ தான் நினச்சேன், தமிழ் ஒருவரை எவ்வளவு இளமையாக வைத்திருக்கிறது பாருங்கள், எவ்வளவு ஆர்வமாக, எவ்வளோ ஆளுமையோடு வைத்திருக்கிறது பாருங்கள். அப்போ பார்த்தா ரொம்ப ரசிக்கக்கூடிய கவிதைகள், ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொன்றை சொல்லுது. ஐயா மருத்துவர் சோம இளங்கோவன் சொல்லும்போது சொன்னார், புலம்பெயர் என்பது மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்வதில் ஒரு இணக்கம் இருக்குது. எனக்கு என்ன இல்லை ரொம்ப பிடிச்சதுன்னா, 10 பேருமே அதை நெகட்டிவாக பேசவே இல்லை எங்கேயுமே. அதில் இருக்கிற பாசிட்டிவை நீங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதாவது உள்ள அந்த சாதகமான சூழல், பாதகம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் அந்த சாதகமான சூழலை எடுத்து பேசும் பொழுது தான் அந்த படைப்பாளனுக்கான திறன் இருக்கு இல்லையா. அழுவது மட்டுமே படைப்பு அல்ல, அழுவதை துடைப்பதும் படைப்பு என்பதை இந்த எல்லா கவிதைகளும் சொன்னது. ஆனால் ஐயா சொல்லும்போது சொன்னாரே, மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்வது போல ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கே இருந்தாலும் நாங்கள் திராவிடத்தையும் விதைப்போம் உள்ளன்னு சொல்லிட்டு உட்காந்துரு. அவருக்கே ஒரு பாணி இல்லை, அது மாற்றவே முடியாது. அது திராவிடத்துக்கே இருக்கிற தனி ஒரு தன்னம்பிக்கை, திமிர் என்று கூட சொல்லலாம். அதுதான் அது உண்மையிலே பாராட்டக்கூடியது. அதுக்கடுத்தது பரத் சோமசுந்தரம் அவர்கள் சொன்னார், எல்லாமே இருக்கு, ஆனால் அம்மாவுடைய கை சுவை கிடைக்காதே. அம்மாவுடைய கை சுவை இருக்கல, எல்லாமே சமைக்கிறோம், எல்லாமும் நாங்களும் சமைச்சிட்டுருவோம், ஆனால் அம்மா கடைசி அந்த சமையலில் கொடுக்கும் பொழுது பாசத்தோடு பிசைஞ்சு கடைசி சோறு கொடுக்கும்போது கிடைக்கிது அது ருசி இல்லையா, அது கிடைக்கல மாட்டேங்குது, மற்றபடி எல்லாம் கிடைக்குதுங்க அப்படிங்கிற அந்த உணர்வு உண்மையிலே பின்னோக்கி போக வைத்தது. அதற்கு அடுத்தது வாகினி பாண்டியராஜன் அவர்கள் சொன்னாங்க, அது எப்போதுமே மதுரை மீனாட்சியோடைய ஆளுமை தானே, வரும்போதே யமனுக்கே நாங்கள் பயப்பட மாட்டோம்ல, அதுதான் ஆளுமை, அதுதான் ஆளுமை. யமனுக்கே நாங்கள் பயப்பட மாட்டோம், இவனுக்கா பயந்துட போகிறோம், பார்த்துருவோண்டா ஒரு கை அப்படிங்கிறது மாதிரி அதனுடைய ஆளுமை மிக்க கவிதைகள் பாராட்டதான். யாதும் ஊரே யாவரும் கேள்வி அப்படிங்கிற அந்த ஆளுமை அந்த மதுரைக்கே உள்ள அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஆளுமை ரொம்ப அழகாக அவங்க கவிதையில் வெளிப்பட்டுச்சு. அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அனிதா புவனச்சந்திரன் என்று சொன்னாங்க, அம்மனமாய் குளித்த முதல் ஆறு எவ்வளவு வழி தெரியுங்களா, தன்னை ஆண்பால் பெண்பால் மறக்காமல் போய் நம்ம ஊர் குளம்னு சொல்லி ஆடு மாடுகளோடு சேர்ந்து விழுவோம் தெரியுங்களா. முதல் எல்லாத்துக்கும் அந்த நினைவு எங்கேத்த தட்டி போயிருக்கும், எதுவுமே தெரியாது. ஆடு மாடுகள் விழுகிறது மாதிரி அந்த நதியில் அந்த குளத்தில் எங்கேயும் அந்த ஆற்றுல போய் விழுந்து எந்திரிக்கும் பொழுது இருக்கும் இல்லையா, அதோட அழகு வேற இல்லையா. அம்மனமாய் குளித்த அந்த முதல் ஆறுடைய நினைவு இன்னும் பத்திரமா மனசுக்குள்ளே பொத்தி வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப எனக்கு என்னுடைய ஞாபகம் வருதை பாட்டை நினைவுபடுத்தியது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கவிதை மலரும் நினைவுகளை எல்லாம்.
அதுக்கு அடுத்தது வந்து நாகலிங்கம் சிவயோகன் சொன்னது நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. ஐயா ஈழத்து உணர்வுகளை அழகாக அவர் சொன்னார். அயலர்கள் பலர் இருந்தும் அன்பு காட்ட ஒருவரும் இல்லை. அங்கே முடிஞ்சு போச்சு எல்லா கவிதையோடைய அழுத்தமும். நான் ஏறத்தாழ 96 ஒரு கவிதை எழுதியிருந்தேன் நண்பர்களே. கவிதை அல்ல, பாட்டு. ஈழ வீரர்கள் வந்து யுத்தத்துக்கு போவதற்கு முன்பு அந்த அணியில் ஒழிக்கப்படுகிற 10 பாடல்களில் 2 பாடல்கள் என்னுடையது. அதில் ஒரு பாட்டு எழுதியிருப்பேன். இது ஈழத்தின் தேசிய கீதம், தனி நாடொன்று கேட்பதே வேதம், தாய்பட்ட காயம் ஆறிடத்தான், தம்பியும் போனா போரிடத்தான், தாயகம் அழுதா தாங்களையே, தனியிலோ இன்னும் வாங்களையே அப்படின்னு ஒரு பாடல். இன்றைக்கும் ஏழ போராளிகளால் கொண்டாடப்படுகிறார்கள். நமக்கெல்லாம் புலம் பெயர்ந்த வாழ்க்கை, அவர்களுக்கு இனம் பெயர்ந்த வாழ்க்கை, பண்பாடு பெயர்ந்த வாழ்க்கை, மொழி பெயர்ந்த வாழ்க்கை, வேர்கள் பெயர்ந்த வாழ்க்கை. அதை சொல்வதற்கான வார்த்தைகள் எந்த தமிழிலும் எந்த மொழியிலும் இல்லை. உணர்வுகளை மொழிபெயர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட மொழிகள் எதுவும் இல்லை. எப்படி மொழிபெயர்த்தாலும் அதை மிச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வழிகளை நல்லதும் இருக்குது, அதுக்குள்ளே கெட்டதும் இருக்குது. தெரிஞ்சு தான் நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்கிற அந்த பணப்பக்குங்கிறது ஐயா நாகலிங்கம் சிவயோகனுடைய கவிதையில் வெளிப்பட்டது. பாராட்டுக்கள். அடுத்தது நந்தினி வெங்கடசாமி. பழைய வீட்டின் வாசம் புதிய வீட்டில் அடித்ததுன்னா என்னன்னாலும் மறுபடியும் நினைவுகள் தட்டி கொண்டே இருக்கலையா. என் வேர்களை புதைத்தேன் பழைய நினைவுகளோடு. ரொம்ப அழகான கவிதை. அந்த ஒத்த வரி போதும். என் வேர்களை பதித்தேன் என் பழைய நினைவுகளோடு அப்படிங்கிற அந்த அழகு இருக்கு இல்லையா. அது கவிதைக்கு வந்து அந்த வழிகளை தாங்கி கூடிய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய அந்த கவிதை ரொம்ப பாராட்டுக்குரியது. அதுக்கப்புறம் கலைமணி பாலமுருகன் அவர்கள், காடும் வீடும் மறந்து வந்த பறவை நான். இங்கேயும் காடு இருக்கு, இங்கேயும் வீடு இருக்கு, ஆனால் நான் சுதந்திரமா சுற்றி திரிந்த அந்த வனாந்திரம் இல்லைல்ல. என் ஊரு காத்துக்கு ஒரு வாசம் இருக்கும் தெரியுமா, என் கிராமத்துக்கு போகும்போது அந்த மண்ணோடைய ஈரம் இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறத விஷயத்தை மறுபடியும் அவர்கள் கொடுத்தது. அது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, டேய் போடா தெய்வத்தையே நாங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டோமா. நாங்கள் வரும்போது எங்கள் கலாச்சாரத்தை மட்டும் கொண்டு வரல, எங்கள் வீட்டில் தெய்வத்தெல்லாம் அழைச்சிட்டு வந்துடணும். என்னன்னா தெய்வங்கிறது ஒரு வகையான நம்பிக்கை. அது அந்த நம்பிக்கைக்கும் நாங்கள் அழைச்சிட்டு தான் வந்திருக்கோம், சும்மாலாம் நாங்கள் வரல அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா. அது உண்மையிலே வேற ஒரு உணர்வை எங்களுக்கு கொடுத்தது. அதுக்கு அடுத்தது அனிதா ராஜ் சரவணன் அவர்கள், அன்று பார்த்த அதே நிலாவை இன்னைக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அது வந்து ரொம்ப அழகாக இந்த நம்ம பழைய பாட்டை கேட்டால் அன்று பார்த்த அதே நிலா அப்படிங்கிற மாதிரி, அன்று பார்த்ததும் அதே நிலா அப்படிங்கிற மாதிரி. அமெரிக்காவாக இருந்தால் என்ன, இல்லை எங்கே இருந்தால் என்ன, நிலா ஒன்று தான், பூமி ஒன்று தான், காற்று ஒன்று தான். நாங்கள் இங்கேருந்து எங்கிருந்து அண்ணாந்து பார்த்தாலும் ஆகாயம் தெரிவது போல நாங்கள் இங்கே இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மறந்து விடவில்லை, நாங்கள் கூட தான் வச்சிருக்கோங்கிற அந்த தன்னம்பிக்கை வந்து அந்த கவிதையில் வெளிப்பட்டது. அப்புறம் சிவகாமி புவனேஷ் அவர்கள் ஒரே வாக்கில் நொறுக்கி விட்டாங்க. நெல்லையை நெருங்கி செல்லவும் முடியலை, வில்சன் பண்ண விட்டு விலகவும் முடியலைட்டாங்க. முடிஞ்சு போச்சு கவிதை. நெல்லையை மறுபடியும் நெருங்க முடியலை, வாழ்க்கை சூழல். ஆனால் வில்சன் பண்ண விட்டு விலகவும் முடியலை, வாழ்க்கையின் சூழல். அவ்வளவுதான். அதை நிதர்சனமாக ஏற்றுக்கிற அந்த தைரியம் கவிஞர்களுக்கு மட்டும்தான் வரும், பாராட்டக்கூடியது. அடுத்தது சுப்புலட்சுமி சேட் அவர்கள், மலரும் நினைவுகளை அழகாக சொன்னாங்க. 5 இணையை தொலைத்து நான் அக்கிரணைகள் போல இந்த மண்ணில் உழன்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை உண்மைதான். ஏன்னா முதலாக உலகத்துக்கே நிலத்தை 5 நிலங்களாக பிரித்த பெருமை தமிழனுக்கே உண்டு. அது எங்கே இருந்தாலும் நம்ம தைரியமாக சொல்லலாம். அப்படி அந்த 5 நிலத்தை நான் மறந்து இந்த அந்நிய நிலத்தில் நான் வேரூன்றிருக்கிறேங்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற இழப்புகள் இருந்தாலும் மீட்டெடுக்க முடியும் என்கின்ற அந்த உணர்வுகளை நீங்கள் இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறீர்கள். எனவே மீண்டும் உங்கள் உணர்வுகளை இங்கே பதிய போட்ட அத்தனை கவிஞர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி.
அப்புறம் வந்து சரி அடுத்த போயிடுவோம் நம்ம. ஃபோட்டோ எடுக்கலாமா?